சார் விஜய் தலைமையிலான தாவேகா பாஜக கூட்டணியில் சேரும் சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது யூகங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம். ஏனென்றால் எந்த கொள்கையும் இல்லாதவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். எனவேதான் அவருடைய சொந்த படத்தை கூட கடுமையாக தடுக்கிற நேரத்தில் இதற்கு விமர்சனம் எதுவும் செய்வதில்லை. அது மட்டுமல்ல, அவர் கட்சி ஆரம்பித்து முதல்வராக ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காலகட்டத்திலே கூட அவர் ஒரே ஒன்று திமுகவை தாக்குவது என்ற ஒன்றைத்தான் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர எல்லாவற்றிற்கும் அடிப்படையான பாஜகவை பற்றி அவர் விமர்சனம் செய்வதே இல்லை என்பதே எது வேண்டுமானால் நடக்கலாம். ஏனென்றால் கொள்கை பிடிப்புள்ளவர்களிடம் அதை எதிர்பார்க்கலாம், கொள்கையே தெரியாதவரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க முடியாது. எப்போது எது வேண்டுமானால் நடக்கலாம். அதுவும் ஆயுதங்கள், திரிசூலங்கள் மோடி ஆட்சியிலே எப்போதும் இருக்கிறது. அந்த திரிசூலத்திலே ஒன்று வருமான வரித்துறை, இன்னொன்று சிபிஐ, இன்னொன்று அமலாக்கத்துறை. ஆகவே எல்லாமே ஒரு சிபிஐ இருக்கிறது, மற்றது இருக்கிறது. எனவே எது வேண்டுமானாலும் அரசியல் நடக்கலாம். வெறும் யூகத்தை மட்டுமே சொல்ல முடியாது. ஆனால் இதுவரையில் அவர் ஏதோ அதற்கு பி டீம் மாதிரி தான் நடந்து கொண்டு அதை விமர்சிப்பதே கிடையாது. மோடி அரசை பற்றி விமர்சிப்பது கிடையாது. மோடி அரசை பற்றியே அவர்கள் அது அப்படி ஒன்று இருப்பதாகவே அவர் கருதாமல் ரொம்ப தந்திரமாக நடந்து கொள்கிற காரணத்தாலே எதுவும் நடக்கலாம். ஆனால் கொள்கை உள்ளவர்களானால் அதை பற்றி யோசிப்பார்கள். கொள்கையே முடிவு செய்ய முடியாதவர்கள் எப்படிப்பட்ட நிலை வேண்டுமானால் எடுக்கலாம். இதுதான் உண்டாகும். ஈரான் போர்னால இப்போ எல்பிஜி சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கிறது கரெக்டா இருக்கா நினைக்கிறீங்க? இப்போ ஈரான் போர்னால சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குங்க. அதை ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? மகளிருக்கு நாரி சக்தி உரிமை என்றெல்லாம் சொன்னார்கள். இப்போது ஒன்றிய அரசு மகளிருக்கு கொடுத்திருக்கிற மகளிர் தினத்தில் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பரிசு சிலிண்டர் விலை என்ன, இதுதான் மிக முக்கியம். அடுத்தபடியாக நமக்கு எப்படி ஏற்பட போகிறதுன்னு சொன்னால், வெளியுறவு கொள்கை துறை என்பது மோடி அரசில் முற்றிலும் தோல்வி அடைந்த ஒன்றாகும். அது விரிவாக பேச வேண்டிய ஒன்று. காரணம், அதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் உள்பட எரிபொருள்கள் எல்லாத்துக்குமே சிக்கல் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்கிறது. எனவே தான் இந்த யுத்தங்கள் சீக்கிரத்தில் முடியவில்லையானால் இதனுடைய தூர பலாபலன் என்பது இருக்கிறது. அது சாதாரண மக்களை கூட நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடியவர்களை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. அதை எந்த அளவுக்கு சமாளிக்க போகிறது இந்த ஆட்சி என்பது, மோடி ஆட்சி என்பது மிக தெளிவாக தெரியும். எனவேதான் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எனவேதான் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர முதல்ல செய்ய வேண்டியதை செய்திருக்கிறார்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் நம்முடைய நாணயத்தினுடைய மதிப்பு மிக கீழே இறங்கிக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. நாள் தவறாமல் கீழிறக்கம். அதே மாதிரி தங்கத்தின் விலை உயர்வு என்பது இன்னொரு பக்கம். இதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போது சாதாரண பெட்ரோலிய எரிபொருள்கள் எல்லாம் விலை, கேஸ் விலை ஏறிவிட்டது என்று தெரியும். எனவே இதை கட்டுப்படுத்துவதற்கு, ஏற்கனவே விலைவாசிகளை கட்டுப்படுத்த மோடி ஆட்சி தவறிவிட்டது என்பது ஒரு குற்றச்சாட்டு. அது இன்னும் வெளிப்படையாக மக்களுக்கு விளங்கக்கூடிய அளவில் இருக்கிறது. அதற்கு தீர்வு காண்டு ஆக வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அமெரிக்காவிலிருந்து வந்த அந்த நாட்டு அமைச்சர் இந்தியாவில் இருக்கும் போதே எதுனாலும் எங்களோட அனுமதி பெற்று தான் இந்தியா செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது நம்முடைய ஒரு சுதந்திர நாடுன்னா அதுக்கு சாவர்னிட்டி, இறையாண்மை என்பது மிக முக்கியமானது. அந்த இறையாண்மை என்பதையே மற்றவரிடம் மோடி அரசு கைவிட்டு விட்டது. இல்லையானால் நாம் யாரிடம் எந்த பொருளை வாங்குவது என்பதை அமெரிக்கா முடிவு செய்யக்கூடாது. நம் வீட்டில் என்ன குழம்பு வைக்க வேண்டும் என்று சொல்வதே அயலான் முடிவு செய்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நம் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு இடமில்லை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி ஜாதி மதத்துக்கு எதிராக தமிழக அரசு இருக்கிற செயல்பாடு இருக்குது. வீதி பேர் கூட ஜாதி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த பாலத்துக்கு ஒரு சாதி அடையாளம். அதாவது ஜிடி நாயுடுவை பொறுத்தவரை ஜாதி பெயராக கருதவில்லை, அவருடைய பெயரிலேயே அமைந்துவிட்ட ஒன்றாக இருக்கும். ஏன்னா உதாரணமா அவர் ஜி துரைசாமி நாயுடு அவர் பேரு. அதுல ஜிடிஏ நாயுடு வேணும் எடுத்துக்கிட்ட ஜி என்று எதை வைத்துக் கொண்டு சொல்ல முடியும்? உலகம் பூரா தெரிந்தது அவர் கையெழுத்து போடுறது ஜிடி நாயுடு. ஆகவே தான்
அதை நாம் ஜாதி கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய அவசியமில்லை. பாலம் திறந்த போதே இந்த பிரச்சனை வந்த போது விரிவான விளக்கத்தை எடுத்திருக்கோம். உதாரணம் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ராஜகோபாலாச்சாரியார்னு இருக்காங்க. நீங்க எப்படி எழுதுவீங்க? ராஜகோபால் அவர்கள் வந்தார்கள், பழைய கவர்னர் ஜெனரல் ராஜகோபால் அவர்கள் வந்தார்னு எழுதலாம். அடையாளம் தெரியுமா? எழுதலாம். ஆனா ராஜகோபால்னா யாருன்னே தெரியாது. எத்தனையோ ராஜகோபால் இருப்பாங்க. அதே மாதிரி சங்கராச்சாரி பேர் எப்படி எழுதுவீங்க? சங்கராச்சாரியாருக்கு எப்படி சொல்றீங்க? இல்ல ஜாதி பட்டத்தை எடுக்கணும்னா சங்கராச்சாரியார் தான் சொல்றோம். அதுல சங்கராச்சாரியார் ஜாதி பட்டத்தை. ஆகவேதான் அது பெயரோடு அமைந்திருக்கிற நேரத்தில் அவைகளையெல்லாம் தவிர்க்க முடியாத சில விதிவிலக்குகளாக கருத வேண்டுமே தவிர வேறொன்றுமே கிடையாது. எனவே இதுல விஷமத்தனத்துக்கு சொன்னால் ஒழிய விளக்கம் தேவை என்றால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். விஷமத்தனத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய. நன்றி, வணக்கம்.